ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம குக்கும்பர் கப்ஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இங்கே ஈஸியாக நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் இந்த வெள்ளரிக்காய் கப்ஸ் கண்டிப்பாக கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 வெள்ளரிக்காய் இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒரு 3 இன்ச் அளவுக்கு நம்ம ரவுண்டாக இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவுண்டாக கட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணதும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி நான் 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நடுவில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். ஒரு பாதிக்கு மேலே நீங்கள் எடுத்துடுங்க. கீழே கொஞ்சமாக சீட்ஸ் இருக்கட்டும். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சீட்ஸ் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கீழே கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதையும் நீங்கள் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் குடமிளகா பொடியாக நறுக்கின கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு ஒரு தக்காளி பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி புதினா நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சமாக புதினா இலையை நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாம். நீங்கள் புதினா ஆட் பண்ணும்போது அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம புதினா ஆட் பண்ணுறோம். இதோடு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிச்ச தயிர் யூஸ் பண்ணாதீங்க. இதோடு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள் போதும். நீங்கள் நிறைய உப்பு ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 ட்ராப் லெமன் ஜூஸ் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லெமன் ட்ராப் ஆட் பண்ணல. இதோடு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெஜ் மயோனைஸ் எடுத்திருக்கேன். இது இன்னும் நமக்கு ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வெறும் கடாயில் நீங்கள் சீரகத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சது தான் அது. இப்போ நம்ம இந்த வெள்ளரிக்காய் கப் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங் எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம இது பண்ணியிருக்கோம். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் வெறும் வெள்ளரிக்காவாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். நமக்கு இந்த அட்ராக்டிவாக இருக்கிறத பார்த்தே அவங்க சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் இது. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கேரட், கேப்சிகம் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக நான் மேலே கொஞ்சமாக சீரகத்தூள் இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம தூவிடலாம். அது மேலே நான் ஒரு புதினா இலை வைக்கிறேன். எல்லாத்துலேயுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினாவாக எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெள்ளரிக்காய் கப்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.